ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 135வது பாடல் பார்க்க போறோம். பாதிமா மதிசூடியும் பைந்துழாய் ஜோதியோனும் அத்தூய் மலர் ஆழியும் வேத பாரகர் வேறு இலர் நீயலால் மா தபோதன என்ன வழங்கினர். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். மாபாதி மதிசூடியும் கலை குறைந்த சிறந்த பிறைச்சந்திரனை சூடிய சிவனும் பைந்துழாய் ஜோதியோனும் பசுமையான திருத்துழாய் அணிந்த ஜோதியான திருமாலும் அத்தூய் மலர் ஆழியும் தூய தாமரை மலரில் உறையும் பிரம்மனும் ஆகிய மும்மூர்த்திகளும் மா தபோதன அம்முனிவனை நோக்கி, சிறந்த தவச்செல்வனான பெருமுனிவனே, வேத பாரகர் வேதங்களில் கரை கண்டு உணர்ந்தவர் நீயலால் வேறு இலர் உன்னை அல்லாமல் உலகில் வேறு யாரும் இலர் என்ன வழங்கினர் என்று உபச்சார மொழி கூறி புகழ்ந்தார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது மும்மூர்த்திகளும் விஸ்வாமித்திரனை வாழ்த்தினார்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல என்ன வழங்கினர் அப்படின்னு சொல்றாரு கம்பர். அதாவது அப்படி சொன்னாங்க அப்படின்னு உபச்சார மொழி சொன்னாங்க அப்படின்னு. இங்க மும்மூர்த்திகளை குறிக்கிறதுக்கு என்னென்ன பதங்கள் பிரயோகிக்கிறாரு கம்பர். பாதிமா மதிசூடியும் அப்படின்னு. அதாவது மா அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். மாங்கிற தமிழ் சொல் ஓரெழுத்து ஒரு மொழி. அதுக்கு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது மாங்கிறது குதிரையை குறிக்கும், விலங்கை குறிக்கும். தொன்மா அப்படின்னா டைனோசார்னு அர்த்தம், தொன்மையான விலங்கு அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. அது தவிர வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி முன்னங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அப்படிங்கிற செய்யுள்ள மாமலராள் அப்படின்னு வருது இல்ல, அது லட்சுமியையும் குறிக்கும். அதனால மானா லட்சுமி தேவி, சரஸ்வதி, இப்படி பல பொருள் இருக்கு. இதெல்லாம் தவிர ஒரு 20ல் ஒரு பங்கு அப்படின்ற ஒரு பிராக்ஷன் அப்படியும் ஒரு கணக்கு இருக்கு. அப்படின்னா என்னன்னா ஒரு அளவு அது. அதனாலதான் கலைச்சந்திரன் அப்படிங்கிறதுக்கு பாதிமா மதி அப்படின்னு கம்பர் பிரயோகிக்கிறார். இந்த இடத்துல ஒரு பிறை நிலா அப்படிங்கிற பொருள். முழு சந்திரன் இல்ல, ஒரு பிறை சந்திரன் அப்படின்னு. பாதிமா மதிசூடி அப்படின்னு சிவனையும், பைந்துழாய் ஜோதியோன் அப்படின்னு திருமாலையும். துழாய் அப்படின்னாலே துளசின்னு அர்த்தம். அதனால திருத்துழாய் அணிந்த ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய திருமால் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பிரம்மாக்கு தூய் மலர் ஆழி அப்படின்னு. அதாவது வெறும் மலர் அப்படின்னு சொல்லல. ஏன் வெறும் மலர்னு சொல்லலைன்னா, சரஸ்வதி எப்பவுமே வெண்மை நிறத்துக்கு, ஞானத்தின் நிறமே வெண்மை தானே. அதனால வெண்பட்டு சாத்துவாங்க. தாமரை வெண்தாமரை மலர் தான். அந்த மாதிரி எல்லாமே வெண்மை நிறத்தை குறித்ததா தான் இருக்கும். அதனால வெறும் மலர் இல்ல, தூய் மலர் அப்படின்னு, தூய்மையான மலர் அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர். தூய் மலர் ஆழியும் அப்படின்னு. அதாவது யார் முதலுக்கு அதிபதியாக இருக்காங்களோ அவங்க முதலாளி. தொழில் நேர்த்தியாக யாரு அவங்களுக்கு கைவந்த கலை அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா செய்யறாங்களோ அவங்கதான் தொழில் ஆளி. அதனால ஆளி அப்படின்னாலே அந்த ஆளுமையத்தான் குறிக்கும். அதனால அப்பேற்பட்ட சரஸ்வதியின் கணவனான பிரம்மா அப்படின்னு சொல்ல வர்றாரு. இங்க எப்பவுமே நான் சொல்றதுதான், அதாவது கம்பர் எங்க உயர்ந்து நிற்கிறாருன்னா அவர் கொடுக்கக்கூடிய அடைகள்ல தான், அடைச்சொற்கள் என்னென்ன மாதிரியான சொற்கள் சொல்றாரு. ஏன்னா போன பாட்டுல தானே பார்த்தோம், புண்டரீகனும் புல்திருப்பாகனும் குண்டை ஊர்தி குளிசியும் அப்படின்னு. இதே மும்மூர்த்திகளுக்கு புண்டரீகன் அப்படின்னு பிரம்மாக்கும், புல்திருப்பாகன் அப்படின்னு திருமாலுக்கும், குண்டை ஊர்தி அப்படின்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய அன்மொழி தொகை, அதுல இருக்கக்கூடிய எருதை ஊர்தியாக கொண்ட சிவன் அப்படின்னு சொல்றாருல. அதே மாதிரி இங்க என்ன ஒரு அழகுன்னா, நேரடியாக நம்ம எப்பவுமே சிவன் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லாம லக்ஷ்மி சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி எல்லாருமே வரக்கூடிய அளவுல அவ்வளவு அழகா சொல்றாரு. ஏன்னா பாதிமா மதி எப்பவுமே நம்ம சொல்லுவாங்கல்ல, அர்த்தநாரி உமையொரு பங்கன் அப்படின்னு பாதி பார்வதி தேவி அப்படி வரணுங்கிறதுக்காக பாதிமா மதி அப்படின்னு சொல்றாரு.
அதே மாதிரி பைந்துழாய் ஜோதி, ஜோதிங்கிறது எப்பவுமே நம்ம லக்ஷ்மி வந்து ஜோதி வடிவுல சொல்லுவோம், அந்த மாதிரி ஜோதியோன் அப்படின்னு லக்ஷ்மி தேவியும் வர்ற மாதிரி சொல்றாரு. தூய்மலர் ஆழி அப்படின்னு தூய்ங்கிற வார்த்தை பயன்படுத்தி சரஸ்வதியும் அந்த இடத்துல கொண்டு வராரு. ஆக மும்மூர்த்திகளை மட்டும் இவர் சொல்லல, பெண் தெய்வங்கள் அலைமகள், கலைமகள், மலைமகள் மூவரையுமே சேர்த்து வரணும் அப்படின்னு தான் இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் இருக்கு. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, வேத பாரகர் வேறு இலர் நீயலால் மா தப்போதன அப்படின்னு. அதாவது 3 பேருமே மும்மூர்த்திகள் வந்து பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்றாங்க. பிரம்ம ரிஷிக்கான ஒரு இலக்கணம் என்ன அப்படின்னா, வேத பாரகனாக இருக்கணும், மா தப்போதனாக இருக்கணும். அது ரெண்டையுமே சொல்றாங்க. அது இந்த பாரகர் அப்படிங்கிற சொல் பாரம் அப்படிங்கிற சொல்லுல இருந்து வந்திருக்கு. அதாவது சமஸ்கிருதத்துல நம்ம ரொம்ப பாரமா இருக்கு, தாங்க முடியல அப்படின்னு சொல்றோமே, அது வந்து ரொம்ப வெயிட், பாரத்தை தாங்கிறது அப்படிங்கிற பொருள். இந்த பாரங்கதன், பாரகன், பாரகம் இது எல்லாமே சமஸ்கிருதத்துல பாரிகா அப்படிங்கிறது சுமக்கிறவன் அப்படின்ற அர்த்தம். வேதத்தை சுமக்கிறது அப்படின்னா என்னன்னா, வேதம் என்ன தர்மங்களை சொல்லி இருக்கிறதோ அதன்படி நடந்து உலகத்தை தாங்குகிறவன். என்ன தர்மம் தான் நமக்கு இது உலகத்தை காக்குது அப்படின்னு சொல்றோம்ல, அப்பேற்பட்ட காக்கக்கூடிய ஒருவன் தான் பிரம்ம ரிஷியாக இருக்க முடியும். அதனால வேத பாரகர் அப்படின்னு மட்டும் சொல்லாம மா தப்போதனன் அப்படின்னு மிகப்பெரிய தவ வலிமை கொண்டுள்ளவன். இவங்க இந்த 2 இருந்தாதான் பிரம்ம ரிஷியாக இருக்க முடியும். அதனால வேத பாரகர் வேறு இலர் நீ இல்லைன்னா வேற யாரும் இந்த மாதிரியாக வேதத்தை தாங்க முடியாது, ரொம்ப உன்னுடைய தப்போ வலிமை ரொம்ப மிகப்பெரியது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. பாதிமா மதிசூடியும் பைந்துழாய் ஜோதியோனும் அத்தூய் மலர் ஆழியும் வேத பாரகர் வேறு இலர் நீயலால் மா தப்போதன என்று என்ன வழங்கினர். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.